ஹலோ வியூவர்ஸ். நீட் எக்ஸாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக எழுதியிருப்பீங்க. இந்த நீட் யூஜிக்கான 2024 ரிசல்ட்ஸ் வந்து அவுட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்த நீட் ரிசல்ட்ஸ் பற்றின ஒரு சின்ன டேட்டா அதுதான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் நீட்டுக்கும் இந்த இயர் நீட்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். ரொம்பவும் இது இம்பார்ட்டண்டான வீடியோ. நீட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீட்டில் நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி படிக்கலாம்னு நினச்சிங்கனாலும் ஓகே, பெட்ரு தான். பட் இப்போ பண்ண பர்ஃபார்மன்ஸோட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருங்க. 1 இயர் டைம் இருக்குது, நல்லா படிங்க. பட் இல்லை நீட்டு எனக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, நான் வந்துட்டு அதர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பெட்டர் ஆப்ஷன். டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண மறந்துட்டிங்கனாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆப்ஷன்ஸும் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. அதோட கைட்லைன்ஸ் என்ன ஏதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன டேட்டா சார் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகிரி வைஸ் இப்போ நீட் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த கேட்டகிரி வைஸில் எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸாமை கிளியர் பண்ணிருக்காங்க, இது வந்து 2023யும் 2024 ரெண்டுத்தோட டேட்டா வந்து இருக்குது. இப்போ இதில் பார்க்க வந்து ஓபிசியில் போன வருஷம், அதாவது 2023 நீட்டில் கிட்டத்தட்ட 8,90,150 இத்தனை மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுனவங்க என்னென்னு பார்த்தா 8,73,173 தான். கிட்டத்தட்ட ஒரு 20,000 மெம்பர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பட் எழுதலை. சம்திங் வேறு எதாவது ஃபேக்டர்னால வேறு எதுவும் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை சம் அதர் ஃபேக்டர்ஸ் அதனால் எழுதலை. குவாலிஃபைடில் பார்க்கும்போது 5,25,194 இந்த இது வந்து குவாலிஃபை இருக்காங்க. சேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் 2024 பாருங்கள். ஓபிசியில் இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 lakh மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகவே இருந்திருக்கு. டோட்டலாக 10,50,277. அப்பீடுமே பார்த்தோன்னா 10,26,388. குவாலிஃபைடு பாருங்கள் 6,18,890. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இயர் வைஸ் இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக குவாலிஃபை வந்து ஆகியிருக்காங்க. அதுமாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் பார்க்கும்போது அதுக்கான நம்பர்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 lakh இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். அப்பீடும் உங்களுக்கு ஒரு அரௌண்டு 3 lakh கிட்டே இருக்குது. பட் குவாலிஃபைடு பாருங்கள் வெறும் 1,53,000 தான். ரொம்பவும் கம்மியான பீப்புள்ஸ் தான். அதாவது 50% ஆஃப் பீப்புள்ஸ் தான் அப்பேர்ட் ஆனவங்க வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் கரண்டில் 2024 3,56,000 வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்பேர்டும் 3,44,000. குவாலிஃபைடு பாருங்கள் 1,78,000 தான். இப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்க்கான டேட்டாஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கம்யூனிட்டி வைஸில் வந்து ஒவ்வொருத்தருமா வந்து அப்ளை பண்ணி குவாலிஃபை ஆகியிருக்காங்க நீட்டுக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு டேட்டா நம்ம இந்த டேட்டாலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்து வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து நீட் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேட்டா வந்து ரொம்பவும் முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஸ்பெசிஃபிக்கான டேட்டாஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இன்னும் நிறைய டேட்டா வந்து இருக்குது ஆக்சுவலாக. பட் ரொம்ப முக்கியமாக எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அப்பியர் ஆனாங்க, குவாலிஃபை இருக்காங்க, இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. பட் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது என்னென்னா ஸ்டேட் வைஸ். இப்போ நீங்கள் தமிழ்நாடு வைஸில் மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1,47,583 இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதில் அப்பியர் ஆனவங்க 1,44,516. அதே மாதிரி கிளியர் பண்ணவங்க 78,693. இது வந்து உங்களுக்கு 2023க்கானது. இப்போ இந்த வருஷம் எவ்வளோ அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தா 1,58,449 இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரும் இந்த இயர்லேயும் பாருங்கள். இந்த கம்பேரிசன் மெயினாக எதுக்கு வச்சதுன்னா, எந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் நீட் வந்து எடுத்து படிக்கிறாங்க, கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எம்பிபிஎஸ் போகணுன்னு நினச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்பீர்டும் 1,52,920 இந்த ரேஞ்சில் இருக்குது. இதை கிளியர் பண்ணவங்க 89,426. போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயருக்கு அதிகமான % ஆஃப் பீப்புள் வந்து அப்ளையும் பண்ணியிருக்காங்க, கிளியரும் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஸ்டேட் லெவல். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் புதுச்சேரியில் இருந்து பார்க்குறீங்கனாலும் புதுச்சேரி டேட்டாவும் இருக்குது.
புதுச்சேரியில் மொத்தம் 5797 அப்ளை பண்ணியிருக்காங்க. 5915 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. வெறும் 3140 மெம்பர்ஸ் தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நீட் 2023யோட நீட்டு. இந்த வருஷத்தில் 6461 அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்டன் பண்ணவங்க 6318 மெம்பர்ஸ், கிளியர் பண்ணவங்க 3431. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் வந்து மெயினாக நம்மளோட தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க எக்ஸாமை அப்படின்றது. இது ஓகே, இப்போ பேசிக்கான டேட்டா தான் நீங்கள் பார்த்தது. இப்போ உங்களுக்கு நான் இந்த காமிக்கிற விஷயம் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். எஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயர் வைஸில் ரேங்கிங், எவ்வளோ ரேங்கிங், என்ன மாதிரியான மார்க்ஸ் வச்சு எவ்வளோ ரேங்கிங் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக 700 ஸ்கோர் வந்து எடுத்திருக்கோம். 700 ஸ்கோர் எடுக்கும்போது இந்த வருஷம் 2024ஓட ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 700 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 2250 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி போன வருஷத்தில் வெறும் 339 பீப்புள் தான். சரி, இப்போது இதிலேருந்து நீங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் பண்ண கிட்டத்தட்ட 1911 பீப்புள் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்கிங்கில் அதிகமாக நீட்டில் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரிப்ரேஷனும் சொல்லலாம், இல்லை பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப லீனியண்ட்டாக இருந்துச்சா, ஸோ எந்த ஃபேக்டர்ஸாகவும் இருக்கலாம். பட் கடைசியாக ஃபைனலாக ரொம்ப அதிகமான பீப்புள் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. சப்போஸ் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இன்னும் உங்களோட ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா அதிகமான பர்சன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், நீட் ஸ்கோர் வந்து 650 கிட்டத்தட்ட 29,261 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த வருஷம். போன வருஷத்தில் வெறும் 7,014. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு எவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். போன வருஷம் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபேக்டர்ஸ் நிறைய வந்து இருக்கும். பட் எனிவே நம்ம வந்துட்டு நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸும் எடுத்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ்லேயும் உங்களுக்கு 22,220. அதே மாதிரி ஒவ்வொரு மார்க் ரேஞ்சுமே பாருங்கள். 603, அதே மாதிரி 582, 547, 520, 502, 451, 422, 329, 289, 157, 139. ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து லோவஸ்ட் மார்க்ஸ் வரைக்குமே ப்ரீவியஸ் இயர்லேயும் இந்த இயர்லேயும் நீட் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் எடுத்துருக்காங்க, கிளியர் பண்ணிருக்காங்க, அதோட டிஃப்ரென்ஸும் என்னன்றத கம்ப்ளீட் டேட்டா தான் இது. ஸோ இப்போ நீங்கள் நீட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வரும். அந்த கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் நமக்கு கிடைக்கும், அலாட் ஆகும், கட் ஆஃப் மார்க்ஸை பொறுத்து அப்படின்றதையும் ஃப்யூச்சரில் நான் வர வீடியோஸில் கவர் பண்ணுறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுங்கள், எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை பொறுத்தும் நம்ம உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. என்ன டவுட்ஸ்னும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடான கைட்லைன்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆக போது. சீட்ஸும் ரொம்ப சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் என்ன மாதிரியான காலேஜுக்கு என்ன கைட்லைன்ஸ், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழ் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஆஸ் வெல் அஸ் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Thank you for watching.